சிவஞானம் பெற்றுயர்ந்த இது மைக்கு இல்லை ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இடைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார் அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் இடத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதுமத்திரித்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் வெண்ணை பயிர்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாண்டுவாகி குயிலாரும் ஒளிர் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நிருளி தலைகனாகும் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி அருள்மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருளோரி வருவோர்க்கெல்லாம் மூர்த்தியாய் கொடுக்குமாறி இருளீங்கி ஒளியே என்று விருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ்வாரி தருவாய் மாறி அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள்மாறி அன்பரில் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி இன்னகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் இனிலா உருமாறி இன்னாடெங்கும் அமைதி இறங்கிட இன்பம் தருமாறி சென்னெறி எண்ணெறி நீயறி எண்ணினல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நந்தமிழ் என்பது உணர்த்திடும் சீர்திரி தாய்மாறி பொன்னடி ஒன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாரி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடிப்படுகின்றோம் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் மனதில் இன்பம் தோன்றிடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும் வளங்கள் வந்து சேர்ந்திடும் மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்க நினைத்ததெல்லாம் நடந்திடும் மாறி 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 என்று போற்றுவோம் மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி வேடியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எடுக்கும் ஆக்கது இந்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செய்தி நெல்முடி கடற்களிற்றினை கருத்தினுள் இருத்துவான் தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியா கடம்போற்றி ஒல்லை அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குண்டத்தூர் சேக்கிழார் அடிபோற்றி அன்பிற்கினிய அடியார் பெருமக்களே, இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் உள்ள மாரியம்மன் திருவருளை வணங்கி திருக்கோயில் பரம்பரை அரங்காவரையா அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் ஆன்மீக பெருடைய தலைவர் செயலர் மற்றும் அந்த உறுப்பினர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் திருக்கோயில் அலுவலர்களுக்கும் வருகை தந்த அடியார்களுக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய ஆன்மீக பேரவையினுடைய தொடர் வகுப்பை நாம் தொடங்கலாம். எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவருளால் நம்ம பெரிய புராணத்தை நிறைவு செய்து மீண்டும் நாம் தொடங்கியிருக்கிறோம். பெரிய புராணத்தில் எத்தனாவது மந்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? திருமலை சருக்கம் என்ற பகுதி பார்க்கணும். திருமலை சிறப்பு, திருமலை சருக்கம், திருமலை சிறப்பு என்ற பகுதியை பார்க்கணும். திருமலை கைலை அதன் சிறப்பை கூறும் பகுதி. முதற்காண்டத்தில் திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தனர் சருக்கம், இலைமலிந்த சருக்கம், உம்மையார் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம் என்ற 5 இருக்குது. படலம் படலம்னு கம்பராமாயணத்தில் படிப்போம், பெரிய புராணத்தில் சருக்கம். யாவருக்கும் தன்மை இன்னது என்று அறிவதற்கு அரியதான சிவபெருமான், சிவபெருமானுடைய தன்மை அறிய முடியாதது. தன்பெருமை தானறியா தன்மையன்றான் சாளரோ மாணிக்கவாசகர் சொல்றார். அவர் பெருமை அவருக்கே தெரியாதுங்கிறார். சிவபெருமான் எக்காலத்தும் இல்லாமல் நீங்காமல் பொருந்தி வாழ்வதற்கு இடமானதுதான் கைலை மலை. அதனாலதான் நம்முடைய இந்து சமய மரபுல கைலை யாத்திரை என்பது முக்கியத்துவம் பெறுவதற்கு அதான் காரணம். சிவபெருமான் எப்போதும் இருக்கிற இடம். இந்துக்களின் புனித யாத்திரையில தலைமையானது எதுதான்? கைலை தான். சைவர்களினுடைய புனித யாத்திரை, இந்து மதத்தின் உட்பிரிவு சைவம். அதுல நம்முடைய தமிழக யாத்திரைகள் எல்லாம் முடிச்சு கட்டாயம் எங்க போகணும்? கைலாயம் கட்டாயம் போகணும். அதாவது இந்தியாவில் உள்ள ஹிந்தி மொழி அல்லது எல்லா பிராந்திய மொழிகள் எல்லாத்திலையும் ஆராய்ச்சி பண்ணா கைலை மலையை பற்றி அதிகமான பாடல்கள் தமிழ்ல தான் இருக்குது. அது ஏன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கைலை மலையானை போற்றி போற்றின்னு கைலை மலையை பற்றி அதிக பாடல்கள் எங்கே தான் இருக்குது? நாம தான் கடைசியில் இருக்கிறோம். ஆனால் அதிக பாடல்கள் எந்த மொழியில தான் இருக்குது? தமிழில் தான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அப்போ இங்கிருந்து நம்முடைய அறிஞர்கள், அதாவது நம்ம தர்மத்தில் வடக்க இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வரைக்கும் வரணும், தெற்க இருக்கிறவங்க
அப்போ அவங்க கவனம் ராமேஸ்வரத்து மேலே தானே இருக்கும். நம்ம கவனம் எது மேலே? கைலை மேலே. அதனால் நம்ம ஞானிகள் கைலைக்கு அப்படி தொடர்ந்து போயிருக்கிறாங்க. சிவபெருமான் எப்போதும் இருக்கிற இடம். பொன் மீது வெண்மையான திருநீற்றை அணிந்தது போல் இறைவன் எப்படி இருக்கிறாராம்? அந்த இன்றைக்கு கனியூரில் திருவாசக வகுப்பு எடுத்து அதில் இந்த வரி அப்படியே இருக்குது. இறைவன் பொன்மேனியனாக இருக்கிறான், திருநீர் பூசி இருக்கிறான். நீத்தல் விண்ணப்பத்தில் 14 மந்திரம் வரைக்கும் நடக்குது. அது ஒரு மந்திரத்தில் நீர் பூசியவனாகவும் பொன்னிறம் உடையவனாகவும் இறைவன் இருக்கிறாங்கிறார். அது கைலை மலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய ஒளி படும்போது மலை பொன்னிறத்தில் இருக்கும், அதில் பனி படர்க்கிறது வெண்மை நிறத்தில் இருக்கும். வெண்மையான திருநீட்டை அணிந்தது போல அப்படியானால் அந்த மலை எதாக பார்க்கப்படும்? சிவமாகவே பார்க்கப்படும். அண்ணாமலை அப்படிதான். அண்ணாமலையை நம்ம எதாக பார்க்கிறோம்? சிவமாக தான் பார்க்கிறோம். அண்ணாமலையை மலையா பார்க்கறது இல்லை. ஆலவாயான் திருநீரே அப்படின்னு தேவாரத்தில் வருது. திருநீரே ஆலவாயான் அப்படின்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி அண்ணாமலையே சிவம், சிவமே அண்ணாமலை. மெட்ராஸ் போனீங்கன்னா மயிலையே கைலை, கைலையே மயிலைன்னு எழுதி போட்டிருப்பாங்க. மயிலாப்பூர் தான் கைலாயம், கைலாயம் தான் மயிலாப்பூர். ஏதாவது ஒரு மலையில் ஒரு சின்ன கோயிலை கட்டிட்டா உடனே தென்கைலாயம்னு பேர் வச்சுருந்தீங்களாச்சு. தெற்க இருந்துன்னா என்ன கைலாயம்? தென்கைலாயம், வடக்க இருந்தால் வடகைலாயம். எத்தனை கைலாயம் வந்தாலும் அந்த கைலாயத்திற்கு ஈடாகாது. அதுக்கான காரணத்தை சேக்கிழார் சொல்றார். இறைவன் அங்கே எப்போதும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த நீண்ட இமயமலையாக அது இருக்கிறது. பொன்னின் வெண்திரு நீட்டு புனைந்ததன பன்னும் நீள்வனை மால்வரை பாலது தன்னை யாவருக்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ் கைலாய திருமாமலை. இறைவன் அங்கே நிலைத்திருக்கிறார். அடுத்த மந்திரம், இம்மலை பெருமையுடைய சிவபெருமான் விரும்பி எழுந்தருளி என்றும் நிலை பெற்ற தன்மை பெற்ற மலையாதலால். மீண்டும் அதே கருத்தை சொல்றார். சைவ சித்தாந்தத்தில் அனுவாதம்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்னதை திரும்ப சொன்னா அனுவாதம் வாங்க. முதல்ல சொன்னதே அப்படின்னா இதை அழுத்தி சொல்றார். அந்த இறைவன் எப்போது எழுந்தருளி இருக்கிறதுனால தன்மை பெற்ற மலையாதலால் பொருந்தும் 3 உலகங்களும் 4 வேதங்களும் அளவற்ற பெரிய தவம் செய்ததால் நேரே கண்ணால் பார்க்கும்படி சேர்ந்த புண்ணியங்களான யாவையும் ஒருங்கு கூடியது போல. அதாவது 3 உலகங்கள் தவம் செய்ததுனால கைலை மலை உருவாச்சுதான் சேக்கிழார் சொல்றார். 4 வேதங்கள் தவம் செய்ததுனால கைலை மலை உருவாச்சுதான். அதெல்லாம் தவம் செய்ததுனால புண்ணியத்தை நாம கண்ணால பார்க்க முடியுமா? புண்ணியத்தை நாம கண்ணால் பார்க்க முடியுமா? நாம் ஒருவருக்கு உதவி செய்யறோம், அது புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணியம் கண்ணுக்கு தெரியுமா? அது சிவம் என்ற புண்ணியம். இறைவனுக்கே ஒரு பேர் புண்ணியம் தான். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனை. சிவபெருமானுக்கே ஒரு பேர் புண்ணியம். அதாவது புண்ணியம் என்ற சிவபெருமானுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது கைலை மலைங்கிறார். அப்படி சிவபெருமான் உருவத்தோட இருக்கிறது எதுக்காகனா நம்மெல்லாம் கண்ணால் அந்த புண்ணியத்தை பார்க்கறதுக்காக என்று சொல்லுகிறார். ஆனா அதற்கான பக்குவத்தில் போய் பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு மரபு வச்சிருந்தாங்க. அந்த மரபுகள் எல்லாம் இப்ப எல்லாம் மீறிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் நீண்ட யாத்திரை செய்யணும். அதுக்குள்ள தான் வடக்க போகணும். அதே மாதிரி அவருக்கு சரியை கிரியை யோகத்தில் பற்று வந்த பிறகுதான் வடக்க போகணும். வடக்கு என்றாலே தமிழர் மரபுல பற்று விடுதல் தான். அந்த காலத்துல மன்னர்கள் அவர் மன்னர் இனி வாழ வேண்டாம் முடிவு பண்ணா வடக்க பார்த்து உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா பற்று முடிஞ்சதுன்னு அர்த்தம். வடக்குனாலே நம்ம மரபுல பற்று விடுதல் தான். சாதாரண தூங்கும் போதே எங்க தலை வச்சு படுக்காதீங்கிறாங்க. என்ன காரணம்னா புவியீர்ப்பு விசையில அந்த புவியீர்ப்பு விசை நம்முடைய மூளையை இப்படி இழுக்கும். அப்போ நம்முடைய மூளை ஆற்றல்லாம் குறையும். அதனாலதான் வடக்கு திசை வைத்து படுக்கக்கூடாது. ஆற்றல் மிக்க திசை எது? நம்முடைய எனர்ஜியை இழுத்துரும். நீங்க வடக்க பார்த்து எல்லாரும் பூஜை பண்ணக்கூடாது. குறிப்பிட்டவங்க பண்ணலான்னா அவருக்கு மந்திர சக்தி இருக்கணும். குறிப்பிட்ட வயசுக்கு மேல வடக்க பார்த்து சிவ பூஜைனா மந்திர சக்தி இல்லாதவங்க பண்ணுனா அவங்களுக்கு ஆபத்து தான். சிலர் பூஜையை வடக்கு பார்த்து உட்கார்ந்து பண்ணணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. அவங்களுக்கு என்ன சக்தி இருக்கணும்? அந்த புவியீர்ப்பு அவங்களை இழுத்தாலும் அதுக்கு சமமா ஈடு கொடுக்கிற மாதிரி இருக்கணும்.
இப்போ நீங்கள் ஈசான மூலையில் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம படுக்கிற அறையை அமைக்க மாட்டோம். ஆனால் மந்திர சக்தி உள்ளவர்கள் படுக்கலாம். ஏன்னா அங்கே பூஜை அறை இருக்கும். எங்கே? ஈசானத்தில். அவர் வந்து பெரிய அறையாக இருந்து அங்கே படுத்தா ஒன்றும் குற்றம் கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன இருக்கணும்? மந்திர ஆற்றல் அவருடைய உடம்புல இருக்கணும். அதனால 3 உலகங்கள் தவம் செய்து வேதம் தவம் செய்து சிவம் என்ற புண்ணியம் கண்ணால் பார்க்கும்படியாக ஏதாவது வந்திருக்குதான்? மலையாக வந்திருக்கு. கைல யாத்திரைக்கு ஏன் போறோம்னு கேட்டா, நம்முடைய மரபுல கடைசியில போற இடம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஆனா சேக்கிழார் தான் அதுக்கு நல்ல காரணங்களை சொல்றாங்க. ஆனா பொதுவாக நீங்க யார் கைலைக்கு போறதா இருந்தாலும் விமான வசதி இருக்குது, கார் வசதி இருக்குது, பண வசதி இருக்குன்னு போகக்கூடாது. அதற்கு ஒரு விதி இருக்கு. காசி யாத்திரை எப்போ போனாங்க? சின்ன வயசுல போனாங்களா, வயசானவர்கள் போனாங்களா? அதே விதி அப்படியே அதுக்கு உண்டு. ஆனா நம்ம ஆட்கள் யாரும் அதை பின்பற்றுறது இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பல ஆண்டுகள் யாத்திரை போகணும். வெயில் காலம், சம்மர் சீசன், விண்டர் சீசன், எல்லா சீசன்ல யாத்திரை போய் உடம்பு நல்லா பழகின பிறகுதான் மெதுவா ஆந்திரா, கர்நாடகா, ஸ்ரீபர்பதம், காசி, கைலாயம்னு அதுக்கு தான் போகணும். இங்க உள்ள கிளைமேட்டே உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிடாத போது நீங்க வடக்க கிளம்புனீங்கன்னா உடம்ப பார்ப்பீங்களா, உயிரை பார்ப்பீங்களா? உங்களுக்கு அதுல நிறைய நீங்க அதை அனுபவிக்க முடியாது. பிறகு உங்க மனநிலை, நீங்க கைலாயத்துல போயெல்லாம் எனக்கு காசு வேணும், பணம் வேணும்னு கேட்க முடியாது. கைலாயத்தில் போனா மோட்சம் வேணும்னு தான் கேட்கணும். அதுக்கு ரெடியா இருக்கிறவங்க தானே போகணும். கைலாயத்துக்கு போயிட்டு வந்து பெருமைப்படுறதுக்கு போகக்கூடாது. மோட்சம் வேணும்னா எங்க போகணும்? கைலாயம் போகணும். அங்கேயும் போய் நீங்க இதே மாதிரி ஜாதகத்துல வந்து கைலாயத்துக்கு போயிட்டு சொன்னாங்க, ஒரு பரிகாரம் போய் அங்கே நினைச்சிக்கூடாது. போனாலும் போவீங்க, உங்களையெல்லாம் நம்ப முடியாது. ஜாதகத்துல வந்து கைலாயம் போயிட்டு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு காரணம் சொன்னாலும் சொல்லுவீங்க. அப்படியானால் அதற்கென்று ஒரு விதியை என்ன செய்திருக்கிறார்கள்? நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க. அந்த என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நல்ல சாதனங்கள் பண்ணி அதற்கு பிறகு எதுல ஈடுபாடு வரணும்? இறைவனன்றி வேறு வேண்டாங்கிற உணர்வு வரணும். நீத்தல் விண்ணப்பங்கிறது அதுதான். இறைவனன்றி வேறு வேண்டாங்கிற உணர்வு வரும்போது தான் என்ன செய்யணும்? போகணும். அதுக்குள்ள நீங்க எதை பழக்கிக்கணும்? உங்க உடம்பை பழக்கிக்கணும். அங்கே கிளைமேட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். வட இந்தியா பார்த்தீங்கன்னா போக்குவரத்துகள் எல்லாம் பாதிக்கிற அளவுக்கு பனிப்பொழிவு இருக்குது வட இந்தியாவில். அதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கிடணும். அதுக்கு உங்க உடம்பை பழக்கணும். தவம் செய்து புண்ணியத்தை கண்ணால் பார்க்கிற மாதிரி இறைவன் அங்க வந்து இருக்கிறார். அதனாலதான் நம்ம பெரிய புராணத்துல வந்து திருநாவுக்கரசருடைய வரலாற்றுல இன்னைக்கு ரவுண்டு கட்டி பேசுறது முடிவு பண்ணிட்டாங்களோ? ஆமா, ரவுண்டு கட்டி பேசி சொற்பொழி ஒரு வழி பண்றது முடிவு பண்ணிட்டாங்க. திருநாவுக்கரசர் அதனாலதான் கையில யாத்திரை போகும்போது இறைவன் என்ன செய்யறாரு? காட்டலையே. அது ஏன்னு யாருமே ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. கையில யாத்திரை போறாரு, கையிலையில இறைவனை பார்க்கிற தகுதி யாருக்கு இருக்கு? இறைவன் காட்டல அவருக்கு. திருநாவுக்கரசருக்கு இல்லாத தகுதி யாருக்கு? ஆனா இறைவன் காட்டாம என்ன செய்யறாரு? எங்க போய் சொல்றாரு? திருவையாறுக்கு போங்கிறார். அதனுடைய உட்பொருள் என்ன? அதாவது கையில யாத்திரை போகவே முடியலன்னா என்ன செய்யறது? எங்க பார்த்துக்கணும்? திருவையாற்றில் நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னுங்கிறத நம்ம யார் மூலமா சொல்லி தந்தாரு? திருநாவுக்கரசர் மூலமா நமக்கு சொல்லி தர்றாரு. அதுக்காக நீங்க அதுக்காக பிடிவாதமா இப்படிலாம் நம்ம போக முடியாம போச்சுங்க அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் செலவெல்லாம் ரொம்ப அதிகம். விமான கட்டணம், அது இது நிறைய கட்டணங்கள் ஆகும். அதுக்குன்னே நிறைய சாமியார்கள் புறப்பட்டாங்க கையில யாத்திரை கூப்பிட்டு போறேன்ட்டு. இப்போ ஒரு அம்மா நம்ம அடியாரை கூப்பிட்டு போய் படாத பாடுபட்டுட்டாங்க. நம்ம அடியார் ஒரு அம்மா கூப்பிட்டு போய் சிரமப்பட்டாங்க நம்ம மாணவர்கள். அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒழுங்கா மாரியம்மனை கும்பிடுங்க போதும். எனக்கெல்லாம் எங்க போற ஆசையும் கிடையாது. அந்தந்த நேரத்தில் எந்த கோயில் கிடைக்குதோ அதுதான் நமக்கு எல்லாம். என்னுடைய பாலிசி. நடராஜரை எப்படி கும்பிடுறானோ அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கல்லை கட்டு ஒரு திரிசூலம் வச்சிருந்தா நான் அதே மென்டாலிட்டியில கும்பிடுவேன். அது என்னுடைய, நான் பழகிக்கிட்டேன். அந்த மந்திரத்தை படிக்க 12 சிவார்ப்பணம். அண்ணல் வீட்டிருக்க பெற்றது ஆதலின் நன்னும் 3 உலகும் தான் மறைகளும்
எண்ணில் மாதவம் செய்ய வந்தெய்திய. இந்த கைலை மலை தோன்றதுக்கு வேதம் தவம் செய்ததுங்கிறார். 3 உலகங்கள் தவம் செய்தது. புண்ணிய திரண்டுள்ளது போல்வது. அந்த மலை எதுவா? புண்ணியத்தை திரட்டின மாதிரி இருக்குதான். வெண்ணையை திரட்டி எடுத்த மாதிரி புண்ணியத்தை திரட்டி வச்சதுதான் கைலை மலையா. கைலை மலைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத சேக்கிழார் சொல்லிதான், அவர் சொல்றதுதான் உண்மையான காரணம். நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். இந்துக்களின் கடைசி யாத்திரை தலம், அதெல்லாம் சேக்கிழார் சொல்ற காரணம் மட்டும்தான் எடுத்துக்கலாம். 3வது மந்திரம், அந்த பெரிய கைலை மலையானது நிலைத்த எண்ணில்லாத தலங்களை தன் ஒளி வீசி விளங்கும் குளிர்ந்த தளிர்களாய் கொண்டு. பாருங்க, கைலை மலைங்கிறது ஒரு மரம் அல்லது ஒரு கொடி, ஒரு செடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா தலங்களும் அதில் இருக்கிற இலைகளா. கைலை ஒரு மரம் அப்படின்னா நம்முடைய மற்ற எல்லா தலங்களும் அதனுடைய இலைகள். நீங்க மரம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, செடின்னு வைத்துக் கொண்டாலும் சரி, கொடி என்று வைத்துக் கொண்டாலும். இப்போ இந்த அரச மரத்தை நீங்க கைலை மலைன்னு கற்பனை பண்ணா, வேறு நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்களும் இந்த அரச மரத்தின் எது போல? இலைகள் போலவே. அந்த பெரிய கைலை மலையானது நிலைத்த எண்ணில்லாத தலங்களை தன் ஒளி வீசி விளங்கும் குளிர்ந்த தளிர்களாய் கொண்டு. அதாவது கைலை மலையில இருந்துதான் இந்த தலங்களுக்கு தேவையான அந்த அருள் ஒளி வீசுகிறதுன்னு புரிஞ்சுவிடணும். அதுதான் மையம். திருமந்திரத்திலிருந்து ஒரு பகுதி நான் உங்களுக்கு சமீபத்தில் 2-3 இடத்துல பேசிட்டேன். அதை அதாவது நம்ம உடம்புல மூலாதாரம், நம்ம உடம்புல இடகலை பிங்கலை, இடகலை வலகலை அல்லது இடகலை பிங்கலை எல்லாம் ஒண்ணுதான். இடதுகலை வலதுகலை, பிறகு நடுநாடி, சுழுமுனை நாடி, அப்படி 3 நாடிகள் சொல்றோம் நம்ம உடம்புல. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இடது நாடி வலது நாடி நடுநாடி உண்டு. அதுல இலங்கை ஒரு நாடி, பெரிய திருமூலர் சொல்றார். இலங்கை ஒரு நாடி, சிதம்பரம் ஒரு நாடி, நடுநாடி எது? கைலாய். பிரபஞ்சத்துக்கும் இடது வலது நடு உண்டு. அதனாலதான் நீங்க நம்முடைய நூல்கள்ல எல்லாம் இலங்கை வர்றதுக்கு அதான் காரணம். ராவணனை இலங்கையில வச்சுதான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கந்த புராணத்துல வீரபாகு தேவர் எங்கதான் போயிருக்கிறார்? வீரபாகு தேவர் இலங்கை போறாரு. நம்ம புராணத்துல இலங்கை வர்றதுக்கு என்ன காரணம்னா, எல்லா புராணங்களும் 3 நாடிகளை மையமாக கொண்டது. இடநாடி, வலது நாடி, நடுநாடி. நடுநாடி கைலாயம், இடது நாடி வலது நாடி. அதை இடது நாடினா நம்ம இலங்கைன்னு வச்சுக்கலாம், வலது நாடி சிதம்பரம் வச்சுக்கலாம். அப்படி வலது இடதுன்னு அவங்க தனியா பிரிச்சு சொல்லலாம். அப்படி நாடி என்று எடுத்துக்கொள்ளணும். இப்போ அகத்தியர் இமயமலையிலிருந்து வந்தார் அப்படின்னா அதை நம்ம எப்படி கைலாயத்திலிருந்து வந்தார்னு ஒரு ஞானியை சொன்னால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நடுநாடி இயங்குதல் என்று புரிந்து கொள்ளணும். நம்ம அதை கதையாக தான் புரிந்து கொள்ளணும். திருமூலர் இதை வலுவாக எழுதுறார். போன நடராஜர் பூஜையோட நம்முடைய குருநாதர் முன்னிலையில் இதை பேசினேன் நான் மடத்தூர்ல. இந்த இடநாடி வலநாடி இலங்கை சிதம்பரம் தில்லை அதையெல்லாம் அதில் பேசியிருக்கிறோம். அந்த சிதம்பரம் ஒரு நாடியாக இருக்கிறத தான் பிரபஞ்சத்தினுடைய மையம் அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்தினுடைய மையம் அது ஒரு ரேகை. இந்த நடராஜர் இருக்கிற இடம். நீங்க வேறு வேறு நடராஜர், இப்போ நீங்க நெய்வேலி போனீங்கன்னா ஆசியாவிலே பெரிய நடராஜர் அங்கதான் இருக்கிறார். ஆனாலும் யாராக முடியாது, சிதம்பரம் நடராஜருக்கான இது கிடைக்காது. ஏன்னா சிலைகள் மாறலாம், ஆனா அந்த லேண்ட்மார்க், அந்த லேண்ட்மார்க்கை நீங்க புதுசா உண்டாக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால லேண்ட்மார்க்கை என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியும். திருப்பதி பேர்ல நம்ம எத்தனை திருப்பதி வேணாலும் அமைக்கலாம். ஆனா அந்த ஏழுமலையான் தான். என்ன சொல்றீங்க? அவரை நாம அங்க போய் பார்க்க முடியாத போது வேற வேற பேர்ல நம்ம பல இடங்கள்ல என்ன செய்யறோம், பார்க்கணும். அதான் உண்மை. அந்த பெரிய கைலை மலையானது நிலைத்த எண்ணில்லாத தலங்களை தன் ஒளி வீசி விளங்கும் குளிர்ந்த தளிர்களால் கொண்டு முளைத்து எழுந்த உலகம் என்ற ஒப்பிலாத ஒளி வீசுகின்ற அழகான கொடியின் உச்சியில், அதாவது ஒரு கொடின்னு தான் சொன்னார், மரம் என்று சொல்லல, செடின்னு சொல்லல, கொடியின் உச்சியில, ஒரு கொடியில உச்சியில வெள்ளையா பூத்த பூ மாதிரியான் கைலாய மலை. ஒரு கொடியா
அதில் நிறைய இலையாம், இலைகளெல்லாம் பிற தலங்களாம். உச்சியில பூத்த வெள்ளை மலர் எதுவா? கைலாய மலை. சேக்கிழார் எவ்வளவு அழகா சொல்றார். திருமலை சிறப்பு. பூப்போல் விளங்குகிறதுனார், அது ஒரு மலர்னார். அதுல கூட ஒரு நுட்பம் இருக்குது. இப்ப நாம பேசின நாடி நுட்பம் கூட இருக்குது. நடுநாடி எங்க போய் முடியும்? உச்சியில தான் முடியும். நடுநாடி உச்சியில தான் முடியும். இப்ப நான் சொன்ன அந்த சைவ சித்தாந்தமும் வந்துட்டு பாருங்க. இடநாடி இடது நாசியில முடியும், வலது நாசியில முடியும். வலநாடி இடது நாசியில முடியும். இடதுகால் பெருவரல்ல புறப்படுற நரம்பு பின்னி பின்னி வலது மூக்குல போய் முடிஞ்சிடும். இந்த இடத்துல ஒரு துவாரம் இருக்கும், அங்க போய் முடிஞ்சிடும். வலது கால் பெருவிரல்ல தொடங்குற நரம்பு பின்னி பின்னி ஜங்ஷன் பண்ணி அந்த ஜங்ஷனுக்கு பேர் தான் ஆதாரம். இடது பக்கம் உள்ள நாடி வலது பக்கத்தில் முடியும், வலது பக்கத்தில் நாடி இடது பக்கத்தில் முடியும். முதுகெலும்பு தொடங்குற இடத்துல இருந்து நடுநாடி கிளம்பி எங்க போகும்? அதுதான் கைலாயம். இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட் எப்படி பொருந்தது பாருங்க. சைவ சித்தாந்தம் திருமூலர் எப்படி அழகா சொல்லியிருக்கிறார். அந்த உலகம் என்ற ஒப்பில்லாத அழகான கொடியின் உச்சியில் மலர்கின்ற வெண்மையான நிறமுடைய பூப்போர் நிலவும் எண்ணில் தலங்களும் ஈடொளி இலகு தந்தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி. வல்லினா கொடி, வல்லினா கொடி. வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதம் மால்வரை. சார், என்ன அழகான மந்திரம். பெரிய புராணம், பஞ்சபுராணம். பெரிய புராணம்னா உலகராம் நந்தோதற்கரியவன், அதைத்தான் சொல்றோம். இந்த மந்திரத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். யாருக்குமே தெரியாத மந்திரங்களா சொல்லணும். ஈரோட்டில எல்லாம் தான் நமக்கு தெரியாத மந்திரமா இருக்கும் அவங்க சொல்ற எல்லா மந்திரமும். ஒவ்வொரு தடையும் புதுசு புதுசா சொல்லணும். நம்ம பெரிய புராணம் உலகராம் நந்தோதற்கரியவன் நிலவுலாவிலே மணி வெளியன், அது போல எதையா சொன்னா தெரியாது. இந்த மந்திரமெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. உச்சியில் பூத்த மலர் போல இருக்கிறது அப்படிங்கிறார். அத்தகைய மலையின் பக்கங்களில் எல்லாம் மேன்மையுடைய 4 வேதங்களின் ஒலியும். அந்த மலையை சுற்றி 4 வேதங்களை சொல்றாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த காலத்துல என்ன சேக்கிழார் சொல்ல வருவது? என்ன? வேதத்தை ஓதுபவர்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள், அல்லது வேதத்தை ஓதுபவர்கள் அங்கு இருந்துதானே வேதத்தை ஓதி இருக்க முடியும். 4 வேதங்களின் ஒலி. வித்யாதரர் முதலியவர்களின் பாட்டு. வித்யாதரர் அப்படிங்கிற அந்த தேவர் இனத்தை சேர்ந்தவங்க பாட்டு பாடுறாங்க. அந்தணர்கள் வேதம் பாடுறாங்க, வேதம் ஒலிக்கிறாங்க. அடுத்தது வீணையினாலும் என்ன ஓசை கேட்கிறது? வீணை ஓசை கேட்கிறது. ஒலிகளும் மேகங்களும் யானை கூட்டங்களும் ஒன்றிற்கு ஒன்று எதிராய் செய்யும் ஒலிகளும் குற்றமற்றவான துந்திவி முரசுகளின் ஒலிகளும் நிறைந்து விளங்கும். இந்த சத்தங்கள் எல்லாம் அங்க கேட்குது. நீங்க அங்க போய் நான் சொன்ன மாதிரி நீங்க யோகம் கைகூடி கையில யாத்திரை போனா இந்த ஒலிகளை எல்லாம் நீங்க உங்களுக்கு உள்ள கேட்கலாம். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல ஒரு யோகி தனக்குள் 10 வகையான ஓசைகளை கேட்கிறான். ஒரு யோகி அமைதியா உட்கார்ந்திருந்தான்னா அவனுக்குள்ள 10 வகையான சத்தங்கள் கேட்கும். முக்கியமான 10 சத்தங்கள். மணி ஓசை, வீணை ஓசை. பாருங்க, இதுல வீணையெல்லாம் வருது பாருங்க. வீணை ஓசை இதெல்லாம் கேட்கும். அதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். கையிலைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தலமும் அல்ல. அது நம்ம நினைப்பது போல ஒரு யாத்திரை தலம் தான். அதுல யாருக்குரிய யாத்திரை தலம்? யோகிகளுக்குரிய யாத்திரை. யோகி என்பதை விட நான் வேற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு நீங்க கேட்கலாம், நான் யோகமே எனக்கு வரல, யோகம் கை கூடல, வயசாயிட்டு அப்படின்னா போகலாம். அதாவது உங்களுக்கு தோணுது இனி வர வர நம்மளுடைய ஹெல்த் மாறிடும், 2 வருஷம் போனால் நடக்கலாம் முடியாது, குளிர் ஒத்துக்கிடாது அப்படின்னா நீங்க ஒன்றும் கை கூடலனாலும் போகலாம். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் போகலாம், இறைவன் மன்னிப்பார். ஆனா அதற்குரிய சாதனங்கள் எதையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்து செய்யாம என்ன செய்யக்கூடாது, போய் அங்க போய் இருக்கு. அது ஒன்றும் டூரிசம் சென்டர் கிடையாது. சிலருக்கு என்ன சிந்தனை மாதிரி தெரியுது, கையில போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத டூரிசம் சென்டருக்கு போன மாதிரி சொல்றாங்க. நான் இதை இன்னைக்கு இல்லை, 10 வருஷமா எச்சரிச்சுட்டு இருக்கிறேன். கேதாரத்துக்குள்ள தேவாரம் எப்படி சொல்லுது? உதிகாசன் சொல்லு. கேதார பதிகை எப்படி தொடங்குது கவனிச்சுடுங்க. தொண்டர் 5 களிரும் அடக்கி. டீச்சர் கவனிங்க. தொண்டர் 5 களிரும் அடக்கி. திருக்கேதாரத்துக்கான ஞானசம்பந்தர் தேவாரம் என்ன சொல்லுது? தொண்டனாயிருக்கணும், 5 களிறுகளை அடக்கி இருக்கணும். 5 களிர்னா என்னது?
ஐம்புலன்களை அடக்கியவன் தான் ஆரம்பிக்கிறார் பதிகத்தையே. திருப்பாட்டு முழுசு சொல்லு, இல்லைன்னா செல்லுலேடு. அங்கேயுமே அவர் ஏகப்பட்ட ஓசைகளை சொல்றார். வண்டு மயில் எல்லாம் அங்க ஏது, அதெல்லாம் அந்த யோகி உணர்வு ஓசையை தான். மயிலெல்லாம் அந்த ஊர்ல கிடையாது, அந்த கிளைமேட்டுக்கு மயில் எல்லாம் வாழாது. அதெல்லாம் அந்த யோகி கேட்கக்கூடிய ஓசையை தான் வண்டு மயில் கொய்து எல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த முதல்வர் என்ன சொல்லுது பாருங்க, தொண்டர் அஞ்சே கழிவு. நீங்க அப்பர் சுவாமிகளுடைய வடநாட்டு பதிகங்கள் திருத்தாண்டகத்துல அதிகம். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா ஒரு பதிகத்துக்குள்ள 5-6 இடங்கள்ல அவர் அந்த யோகத்தை ஒரு வரியை வச்சிருப்பாரு. நான் உங்களுக்கு அடுத்த வாரம் வேணா எடுத்து கொடுக்குறேன். யோகத்தை ஒரு வரியில வச்சிருப்பாரு. அந்த கைலை மலையானை போற்றி போற்றின்னு ஒரு பதிகத்தை எடுத்து நீங்க ஒரு பாட்டு பாடி பாருங்க. ஏதோ ஒரு கைலை பதிகம் எடுக்கணும், நான் உங்களுக்கு அதை எடுத்தாங்க. நீங்க இதையெல்லாம் யோசிச்சீங்கன்னா தான் சைவம் பண்ண முடியும். நம்ம சைவம்னா என்ன நினைச்சிடுறோம், திருநீர் பூசி ஒரு ருத்ராட்சி மாலையை போட்டுட்டா நாங்களே இனி சட்டையை கலட்டிட்டு தான் உட்கார போறோம். இனி கார்த்திகை விழாமண்டத்தில் அடுத்த சொற்பொழி சட்டை இல்லாமல், தலைப்பே கோலம் காட்டி ஆண்டான். அப்ப எதுல உட்கார்ந்துருக்கணும், கோலத்துக்கு. நம்ம தீக்கி கொடுக்கும்போது உட்கார போறோம். ஏன்னா சைவர்களுக்கே கோலம்னா என்னதுன்னு தெரியல. சைவர்களுக்கே கோலம்னா என்னதுன்னு தெரியல. பாருங்க, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளன்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. நான் ஒரு 100 இடம் எடுத்துறேன் உங்களுக்கு. சி.கே. சுப்பிரமணிய முதலியார் இதை ஆராய்ச்சி பண்ணி அப்பருடைய தேவாரத்தில் கைலை போன பிறகு யோக குறிப்பு அதிகமா இருக்குங்கிறார். கைலை போன பிறகு என்ன குறிப்பு அதிகமா இருக்கு, யோக குறிப்பு அதிகமா இருக்குது. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியை போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் ஆவேதம் ஆனாய் போற்றி, காத்தாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பாட்டா பாடிடுறேன். பிச்சாடு வேயோடு உகந்தாய் போற்றி, பிறவி அறுக்கும் பிரானே போற்றி. பாருங்க, மருதி என் சிந்தை. வீட்டில் உட்காந்து பாருங்க, கைலை பதிகத்தை தனியா எடுத்து ரிசர்ச் பண்ணீங்கன்னா அப்பர் எந்த குறிப்பு அதிகமா வச்சிருக்கிறாரு, யோக குறிப்பு அதிகமா. நான் கைலைன்னு வந்ததுனால சொல்றேன். டூரிசம் சென்டருக்கு கிளம்புற மாதிரி வட்டிக்கு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வட்டி வாங்கிட்டு கைலாயத்துக்கு போனாங்க. அப்படியெல்லாம் சாமி வர சொல்லல. வட்டிக்கு விடுங்க, நல்லா சம்பாதிச்சு அதுக்கு போங்க. வட்டி காசுல போங்க, வட்டிக்கு வாங்கிட்டு போகாதீங்க. புரியுதா? அதனால இந்த ஒலிகளெல்லாம் கேட்கிறது என்பது என்ன பொருள்? அத்தகைய மலையின் பக்கங்களெல்லாம் அந்தணர்கள் வேதத்தை ஓதுறாங்க. நமக்கு என்ன, நம்ம சைவ அடிப்படை என்ன? முதலில் வேதத்தை ஏற்றுக்கொள்ளணும், 2வது ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு பிறகு திருமுறையை ஏற்றுக்கொள்ளணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது மாற்றம் செய்து கொண்டால் நீங்க உங்களையே குழப்பிக் கொள்வீர்கள். 4 வேதங்களும் வித்யாதரர்கள் பாடுறாங்க. அவங்க மந்திரம் சொல்லல, என்ன செய்யறாங்க? மாணிக்க வாசகரே இருக்கொடு தோத்திரம் இயம்பினர். தோத்திரத்தை தனியா சொல்றாரு, வேதத்தை தனியா சொல்றாரு, பாடுகிறார்கள். வீணையின் ஒலிகள், அந்த குழுக்களை யாருங்க உட்கார்ந்து வீணை வாசித்துக்கிட்டு இருந்தா? அந்த குழுக்குள்ள வீணை யார்? வீணை முதல்ல நாதம் வருமா? முதல்ல வாசித்திருக்கலாம், சந்தோஷம். ஆனால் அதற்கான குறிப்பு என்னன்னா, யோகத்தில் இருந்து உணர்கின்ற ஒலிகள். அது ஒரு அமைதியான பூமி. அங்க போய் நாம யோகியா போனாதான் அதை அனுபவிக்க முடியும். அங்க போனா யோகி தனக்குள் என்ன கேட்கிறார், அந்த ஒலிகளை எல்லாம் கேட்கிறார். நீங்க கைலை மலை பல கிலோமீட்டர் தூரம் உடையது. எத்தனை கிலோமீட்டர் வேணா பார்த்து சொல்லுங்க. பல கிலோமீட்டர் தூரம் உடையது. நாம வாகனத்தில் சுத்துறோம் அல்லது நடந்து போறாங்க நம்ம ஆட்கள். ஆனா அந்த திபத்தியர்கள் அந்த படுத்து தலை வைத்த இடத்துல கால் வைத்து திரும்ப படுத்து, தலை எந்த இடத்துல படுத்துதோ அந்த இடத்துல கால் வைத்து இப்படி இந்த மலையை சுத்துறாங்க. யாரு? திபத்தியர், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள். அதனால யானை கூட்டங்களின் ஒன்றிற்கு ஒன்று எதிராய் செய்யும் ஒலிகள். யானை ஒலி கேட்கும்னு திருமந்திரம் சொல்லுது. யானை ஒலி கேட்கும். ரொம்ப எளிமையா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார்னா, கைலை என்பது நடுநாடி, கைலை யாத்திரை என்பது நடுநாடு இயங்குகின்ற இடம். இன்னைக்கு நிறைய
யோகா நிலையங்கள் வந்திருக்குது. அவர்களால் இடது பக்கம் மூச்சை விடு, வலது பக்கமாக மூச்சை விடு, வலது பக்கமாக இடு, இடது பக்கமாக விடு, அதெல்லாம் சொல்ல தெரியும். மூச்சை நிறுத்து, பூரகம், ரேசகம், கும்பகம் தெரியும். எது தெரியாது? நடுநாடியே எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ண முடியாது. யாராவது இருந்தா சொல்லுங்க, நாம குருவா ஏற்றுக்கலாம். நடுநாடியே அப்படி ஆக்டிவேட் பண்ண முடியாது. எவன் ஒருவன் தீவிரமான சிவபக்தனாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் குருவருள் பெற்றவனாக இருக்கிறானோ அவன் தான் எதை இயக்க முடியும்? நடுநாடியை இயக்க முடியும். நடுநாடி எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம இந்த ஜெல் பேனா வாங்கினா அதில் மூடியில் ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை எடுத்துட்டு எழுதுறோம்ல, அது மாதிரி இயற்கையாகவே அது லாக் ஆகி இருக்கும். இயற்கையாகவே அந்த நடுநாடி எப்படி இருக்கும்? மூடி இருக்கும். இந்த யோகியனுடைய இடநாடி பயிற்சினால் அது இயங்காது, வலது நாடி பயிற்சியினால் இயங்காது, கும்பகம் செய்வதனாலும் இயங்கி விடாது. அவன் அந்தந்த ஆதாரங்களுக்குரிய அதிதெய்வங்களை முறையாக வணங்கி அந்த அதிதெய்வங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி அதற்கான வழிபாடுகளை செய்தால்தான் எது இயங்கும்? அந்த நடுநாடி இயங்கும். நீங்க யோகிகள்னு ஒரு பட்டியலை எடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம பூர்வீகத்தில் யோகிகள்னு பட்டியல் எடுத்தீங்கன்னா தாயுமானவர் வருவார். நம்ம சொல்ற இந்த மரபுக்கு உட்பட்டவர் யாரு? தாயுமானவர். வள்ளலார் வருவார். வள்ளலார் இந்த மரபுக்கு உட்பட்டவர். நீங்க யார வேணாலும் சொல்லுங்க, அவங்க இந்த மரபுல இருந்து தான் என்ன செய்யறாங்க? வருகிறார்கள். தாயுமானவர், வள்ளலார், அவங்கெல்லாம் இந்த மரபுல இருந்து தான் வர்றாங்க. யானை கூட்டங்களின் ஒன்றுக்கு ஒன்று செய்யும் ஒலிகளும் குற்றமற்ற துந்திரி முரசுகள். அந்த முரசு ஒலி 10 ஒலியில முரசு ஒலி ஒன்று இருக்கு. இந்த ஒலிகள் எல்லாம் கேட்கிறது. நீங்க பெரிய புராணத்துல சேரவான் பெருமாள் நாயனார் புராணம் எடுத்து படிச்சீங்கன்னா முதல் மந்திரத்திலேயே பல வகையான ஒலிகளை சொல்லுவார். உரையாசிரியர்கள் ஒலி கேட்டுதுங்கிறாங்க, அப்படி அல்ல. அங்கேயே முதல் மந்திரத்துல ஒலிகளை வைத்தாரு. அவர் என்ன மார்க்கியை பின்பற்றினார்? யோக மார்க்கியை பின்பற்றினார். அதற்கான குறிப்பு தான் அந்த மந்திரத்துல அதில் வைக்கப்பட்டிருக்கு. அதை சேர்க்கிறார். இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். நாம அதை மாரியம்மனுடைய அருளால கண்டுபிடிக்கணும். பெரியவங்க சொன்ன உரைகளை பின்பற்றி தான் நம்ம சொல்றோம், மாறாக சொல்லல. அவங்களும் இதைத்தான் சொல்றாங்க. வானதுந்துவி ஆர்ப்பும் மருங்கலாம். மருங்குனா பக்கம் என்று பொருள். மருங்கே சார்ந்து, யார் சொல்றார்? மருங்கே சார்ந்து வர எண்கள் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். மருங்குனா பக்கம் என்று பொருள். அடுத்த மந்திரத்திற்கு போறோம். அந்த கைலை மலையின் முன்பக்கங்களில் குளிர்ந்த வான் உலகத்தில் உள்ள வானவர் வணங்குறதுக்காக கைலைக்கு வந்திருக்கிறாங்க. தேவர்கள்லாம் வந்திருக்காங்க. பல முடிகளின் வரிசைகளும் அவங்கெல்லாம் விழுந்து வணங்கினதுனால மணிமுடியை தரையில் பதித்து வணங்குறாங்க. அந்த முடிகளின் மணிமுடிகளினுடைய வரிசை தூய்மையான கற்பக மலர்களால் கட்டப்பட்ட பொன் இதழ்கள். தேவலோகத்திலிருந்து பூ கொண்டு வந்திருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் பூ மார்க்கெட்ல ஃபேமஸான மார்க்கெட் எது? தேவாரமா? தோவாளை. அதான் தோவாளைங்கிற ஊர் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பூ மார்க்கெட். தோவாளை தான் தமிழ்நாட்டினுடைய பூ விலையை நிர்ணயம் பண்ணுது. எங்கள் பகுதி ஃபுல்லாக அவங்க பிரான்ச் போட்டிருப்பாங்க. தோவாளை எங்கள் ஊருக்கு பக்கம் திசைமுலை ஊருக்கு வந்துருக்கீங்க, அங்கே தோவாளை பூக்கடை இருக்கு. தோவாளைங்கிறது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டின் பூ மார்க்கெட்டை நிர்ணயம் பண்ணுற இடம். நீங்கள் தோவாளை உங்கள் ஊரிலிருந்து தோவாளையிலேருந்து மாரியம்மனை கும்பிட வந்தால் என்ன பண்ணுவீங்க? தோவாளையிலேருந்து பூ கொண்டு வருவீங்களா இல்லையா? அதே மாதிரி தேவர்கள் தேவலோகத்திலிருந்து வரும்போது எங்கேருந்து பூ கொண்டு வராங்க? கற்பக மர பூக்களை எல்லாம் கொண்டு வந்து பூஜை பண்ணுறாங்க. யாரு? தேவர்கள். தோவாளை பூ மார்க்கெட்டுக்கு நான் போயிருக்கிறேன், அதனால சொல்கிறேன். எங்கள் ஏரியாலலாம் என்ன பழக்கம்னா, இப்போ ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா தோவாளைக்காரங்களுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. பூ அங்கேருந்து வந்துடும். மார்க்கெட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. எங்கே ஆர்டர் போட்டுருவாங்க? தோவாளை பூ மார்க்கெட்டு ஆர்டர் போட்டாங்கன்னா பூ கொத்து கொத்தா வந்துடும். அப்போ தோவாளையிலேருந்து ஒருத்தர் மாரியம்மனை கும்பிட வந்தால் என்ன கொண்டு வருவார்? தோவாளையிலேருந்து பூ கொண்டு வருவார்கள். அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் தேவலோகத்திலிருந்து என்ன பூ கொண்டு வர்றாங்க? கற்பக பூவை கொண்டு வர்றாங்க. தூய்மையான கற்பக மலர்களால் கட்டப்பட்ட பொன் இதழ்களை உடைய மலர். ஒரு செய்தி தெரியுது, கற்பக மலர் என்ன நிறத்தில் இருக்கும்? பொன்னிறத்தில் இருக்கும்னு தெரியுது. பொன்னார் மேனியன்
அவனுடைய மலையும் பொன், அவரும் பொன்னிறம். அவருக்கு என்ன மலம்? கற்பக மலம். கற்பக மரத்துக்கு என்ன இயல்பு? கேட்டதையெல்லாம் கொடுக்கும். சிவபெருமானும் கற்பகம்தான். அதாவது அந்த சிவனை வணங்குபவர்களுக்கு ஒரு வேந்தனுடைய தன்மை கிடைக்கும், அரசனுடைய தன்மை கிடைக்கும்னு சைவம் சொல்லுது. அந்த கற்பக வேந்தர் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். கற்பக வேந்தர் அப்படி ஒரு பதிகம் இருக்கு, வேந்தனாயிரலாம் சிவனை வணங்கினா அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு செய்தி, இந்த பதியத்தை பாடி பாடி நான் பல்கலைக்கழக வேந்தராயிட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு மந்திரமும் பொய்யாக போகாது. நம்ம நம்பினால் என்ன செய்யாது? பொய்யாக போகாது. அந்த விளங்குகின்றது. அந்த கைலைமலையின் முன்பக்கங்களில் குளிர்ந்த தேவர்கள் துறவியர் வணங்கி பாருங்க. இப்பதான் நான் பேசினதெல்லாம் அவர் சொல்லி முடிச்சிட்டார். யார் வணங்குறார்? துறவிகள் வணங்குறார். துறவிகள் வணங்கி நிற்கும் வரிசைகளும், துறவிகள் எல்லாம் வரிசையா நிற்கிறாங்க. சொன்னது கரெக்டா போயிட்டா நீங்க ஓவரா சொல்றாருன்னு நினைச்சிருப்பீங்க. நாம யாரா போகல, துறவியாக போகல. காசில எதையாவது விட்டுட்டு வானா, உங்களுக்கு எது பிடிக்காத அதை விட்டுட்டு வருவீங்க, அவ்வளவுதானே. வேற என்னத்த? காசில எதையாவது விட்டுட்டு வானா உன்னுடைய தீய குணங்களை விடுன்னு அர்த்தம். நம்மளால இனி ஆகாதுன்னா சட்டையை விட்டேன், பாகற்காயை விட்டேன், புடலங்காயை விட்டேன்னு நம்ம அந்த அந்த சம்பிரதாயத்தினுடைய மதிப்பையே கெடுத்தாச்சு. எதை விடணும்? நான்கிற எண்ணத்தை விட. காசியில் இறத்தல்னா என்ன அர்த்தம்? அத ஊன்கெட்டு உயிர்கெட்டு என் உள்ளமோ நான் கெட்ட, நான் கெடுதல் தான் காசியில் இறத்தல். அதான் காசியில் இறத்தல். அந்த சைனாவில் நான் ஒரு புஸ்தகம் நாளைக்கு பேசுறேன், கனியூர்ல ஒரு புஸ்தகத்துக்கு மதிப்புரை சொல்றேன். அதுல சைனா நாட்டை சேர்ந்த அறிஞர்களை பற்றிலாம் அதுல குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு அறிஞர் சொல்றாரு, அதாவது செயல் செய்யாமை என்பது ஒரு செயல், அதுதான் அவருடைய மத கோட்பாடு. அவருடைய மத கோட்பாடே செய்யாமல் இருத்தல் என்ற செயல். நாம தான் செய்யாமை செய்யாதவாறுன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? துறவிகள் வரிசையா இருந்தாங்க, முடிஞ்சுட்டாங்க. கடைசியில் எங்க கொண்டு வந்து முடிச்சாரு? தேவர்கள் கற்பக மரப்பூ கொண்டு வந்தாங்க சார். ஆனா துறவிகள் என்ன பூ கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாரா? வேண்டியதில்லை. அவங்களுக்கு எதுதான் பூ? அகமலர் தான். அவங்களுக்கு வழிபாடு அக வழிபாடு தான். என்ன வேண்டியதில்லை. அவன் தான் திறந்துட்டானே. தாயுமானவர் சொல்றாருல ஒரு இடத்துல, இப்பதான் பாடம் நடத்தும்போது சொன்னேன். தாயுமானவர் இடத்துல சொல்றாரு, காலையில எந்திரிச்சு ஆத்துல குளிச்சுட்டு பூ பறிக்க போனேன். பூ பறிக்க போனா நீங்க அவன் பாட்டுக்கு எதையா கவனிப்பான். அவன்கிட்ட பேசிட்டே இருக்காதீங்க. உங்க மூளையை அவனுக்கு ஃபிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் மூலம் அவனுக்கு வேலை செய்யும். அதாவது காலையிலே எந்திரிச்சு பூ பறிக்க போனேன். தாயுமானவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, மலரை பறித்து நான் சிவனுக்கு வைக்கணும். ஆனா மலர்லயே யார் தெரியுறா? சிவன் தெரிகிறார். காண்குன்ற மலரோடு நீயே இருத்தி அப்படிங்கிறார் தாயுமானவர். அதற்கடுத்து இன்னொன்று சொல்றாரு, நான் உன்னை கும்பிடலான்னு ஆசைப்பட்டா நீ எனக்கு உள்ளே இருக்க வெளியே இருக்க. அப்ப நான் ஒரு தடவை கும்பிட்டா 50% வெளியே போயிடுது, 50% உள்ள போகுது. கும்பிடுறதும் தேவையில்லாத மாதிரி தெரியுது. நான் பூஜை செய்யறதா வேண்டாமான்னு கேட்கிறாரு. யாரு? நீங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சிடாதீங்க. கேட்டவர் யாருங்கிறத மறந்துடக்கூடாது. தாயுமானவர். நீங்க பேங்க்ல போய் நான் பேங்குக்கு வரட்டா, நான் வர்றதா வர வேண்டாமா? உன்னை ஏன் வர சொன்னா? நீயே கடன் வாங்கறதுதான் பேங்குக்கு வர்ற. டெபாசிட் பண்றவனா இருந்தா உன்னை தேடலாம். ஞானிகளை தான் சாமி தேடுவார். நம்மளையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. நீ பெரிய இடத்து கல்யாணங்கள்ல எல்லாம் முதல் மொய் 10 லட்சம் ரூபாங்க. நீங்க 500 ரூபாய் மொய் வைக்கிறவங்க எல்லாம் அங்க எடுபடுவாங்க. அதே மாதிரிதான் என்ன சொன்னாரு, துறவியர் வணங்கி நிற்கிற வரிதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ஆகாது. எல்லாருமே ஒரு வார்த்தையை பிடிச்சு விடுறாங்க. சைவம் பற்று விடுதலை சொல்லலங்கிறாங்க. அது பெரிய குற்றம், பாவச் செயல். என்ன கேட்டால் எல்லாருக்கும் சொல்லல. உனக்கு பொருள் வேணும்னா பற்றோட, வீடு வேணும்னா பற்றோட. ஆனால் சிவன் வேணும். நான் எதை விட்டுதான்? பற்று விட்டுதான். எனக்கு பொருள் வேணும், வேலை வேணும், வீடு வேணும், வசதி வேணும், நகை வேணும், தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நீங்க எதோட இருங்க? பற்றோட. சிவன் வேணும். நீங்க கம்பல்சரி எதை விட்டுதான் ஆகணும்?
பற்று விட்டு தான் ஆகணும். அது சைவத்தில் அதில் தப்பிக்கவே முடியாது. மற்றுதான் பற்றிலேன் கண்டார். ஒரு நூல் படித்த அந்த நூலில் உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்களையும் கம்பேர் பண்ணி பற்று விட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் ஒருத்தர். அதெல்லாம் சைவத்துக்கு மாறான கொள்கை. அப்பனா நம்முடைய மடாதிபதிகள் எல்லாம் பற்று விட வேண்டிய பற்று விட்டு உட்கார்ந்துருக்காங்க, தெரியாமல் இருக்கிறாங்க மடாதிபதிகள் எல்லாம். என்ன சொல்றாரு அந்த துறவிகள் வரியுமா மந்திரத்தை படிங்க. பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அனிதகோடி அணிமுடி மாலையும். அளவற்ற மணிமுடி மாலைகள் எல்லாம் அங்க தெரியுது. முடிகளை தரையில் பதித்து வணங்குறாங்க. புனித கற்பக பொன்னரி மாலை, புனிதமான கற்பக மரத்தில் உள்ள. ஏன் புனிதன்னு சொன்னார்னா, தேவர்கள் எதை கொடுத்தாலும் ஒரு சுயநலத்தோட கொடுப்பாங்க. அதுல கொஞ்சம் நிஷ்காமியம் இருக்கிறதுனாலதான் என்ன குங்குறாரு. புனிதன் ஏன் சொன்னார்னா, காமியத்தோட தேவர்கள் இதை செய்யல. காமியத்தோட செய்யறதாக இங்க வந்திருப்பாங்க, நவக்கிரக ஸ்தலங்களுக்கு வந்திருப்பாங்க. காமியம் இல்லாம ஏதோ 4 தேவர்கள் நல்ல தேவர்கள் கும்பிட்டு இருக்காங்க. அதனால என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க? புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும். மாலை என்றால் வரிசைன்னு அர்த்தம். இந்த வரியை நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு அது பெரிய கீயா கிடைச்சிருக்கு. கைலை மலை முனிவர்களுக்குரியதுங்கிறது இதுதான். நீங்க போகும்போது யாரா போகணும், முனிவர் ஆகணும்னு சொல்லல. நீங்க தமிழ்நாட்டில் உள்ள நவக்கிரக ஸ்தலங்கள்ல என்ன விண்ணப்பத்துக்காக வேணாலும் போங்க. கைலை போகும்போதாவது நம்ம என்ன நிலையோட இருக்கணும், ஒரு பற்று விட்ட நிலையில நம்மை தயார் செய்து கொள்ளணும். ஒரு விரதத்தின் மூலமாக தயார் செய்து கொள்ளணும். முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னலாம் என்றார். அடுத்த மந்திரம் நீடுதேவர் மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம். அக்கைலை மலையின் பக்கங்களில் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டோமா. பெரிய தேவர் பதங்களையும் வேண்டுமானால் உலக காரணமாய் நாடும் 5 பூதங்களையும் தாம் நினைத்த வண்ணம் நிலைநாட்ட வல்ல பல பல கோடியான சிறிய கூறிய வடிவம் உள்ள சிவபூதங்கள். கைலை மலையை சுற்றி சிவபூதங்கள். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம போய் போனவங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணுக்கு தெரியாது. யாரா இருந்தா பார்க்கலாம், யோகிகளாகவும் ஞானிகளாகவும் இருந்தா பார்க்கலாம். இப்படி ஒரு விதி விலக்கு வச்சிடணும். பூதங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுதா இல்லை, அப்பனா நீ என்ன பக்குவப்படல, அடுத்த தடவை வான்னு சொல்லிடணும். மலைக்கு பக்கத்துல கொஞ்சம் நிறுத்தணும். இந்த தேவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்களா, தெரியல, அப்ப அடுத்த தடவை வந்துன்னு சொல்லிட வேண்டியது. இதெல்லாம் தெரியணும். தேவர்கள் வந்திருக்கிறது, கற்பகப்பூ, இதெல்லாம் தெரியணும், கண்ணுக்கு தெரியும். சேக்கிழார் இல்லைன்னா சொல்லுவாரா? சேக்கிழார் இதெல்லாம் இல்லை என்றால் சொல்லுவாரா? அக்கைலை மலையின் பக்கங்களில் எல்லாம் பெரிய தேவ பதங்களை மந்திரம். அக்கைலை மலையின் பக்கங்களில் எல்லாம் பெரிய தேவர் பதங்களையும் வேண்டுமானால் உலக காரணமாய் நாடும் 5 பூதங்களையும் தான் நினைத்த வண்ணம் நிலைநாட்டவல்ல. அதாவது பூதகணங்களை எல்லாம், இந்த பூதகணங்களுக்கு தேவர் பதங்கள் ஒரு பெரிய சாதனங்கள், ஈஸி அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். 5 பூதங்களையும் நினைச்ச மாதிரி அவங்க இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். ஆனால் அதற்காக எத்தனை தொழில் செய்வாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா, அதையும் சொல்லிடக்கூடாது. சைவ சித்தாந்தத்தில் கவனமா இருக்கணும். 5 தொழிலும் காரணர்கள் ஆண்தொழிலும் போகம் நுகர் வெந்தொழிலும் மேவால் மிக. சிவனை சார்ந்து இருக்கிறவங்க 5 தொழில் செய்ய முடியாது. சிவன் மட்டும்தான் 5 தொழில் செய்வார். மற்றவங்களுக்குலாம் 1 தொழில் தான். அதே மாதிரி ஒரு ஜீவன் முக்தனாக இருக்கிறவன் 1 தொழில் செய்யவும் விரும்ப மாட்டான். எந்த போகத்தையும் விரும்ப மாட்டான். யாரை மட்டும் விரும்புவான் அப்படின்னு திருவருட்பயன் சொல்லுது. 5 பூதங்களையும் தேவர் பதங்கள் அவங்களுக்கு சாதாரணம். நான் அடிக்கடி உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லி வருகிறேன். வீரபாகு தேவருக்காக தூது போறாரு. யாரு? வீரபாகு தேவர் தூது போறாரு. யாருக்காக? தேவர்களுக்காக. வர 21 to 26 கேரளா சொற்பொழிவு டீச்சர். கேரளாவுக்கு போகணும், சுபாஷ் ஐயாவுக்காக. ஆமா, நல்லே பிள்ளி சொற்பொழிவுக்கு போகணும் கேரளாவுக்கு. யார் வேணாலும், மாணவர்கள் யார் வேணாலும் வரலாம்.
கேரளா கந்தபுராணம் பேச போகிறோம். அப்போது வீரபாகு தேவர் தன்னுடைய தூதை முடிச்சுட்டு வர்றார். வந்தோடனே முருகர் என்ன கேட்குறாரு, என்ன வேணும்னு கேட்குறாரு. வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். அப்படி கேட்கும்போது பக்கத்தில் பிரம்மதேவர் நின்னாராம். பிரம்ம பதவி வேணும்னு கேட்டால் நம்ம பதவி போயிருமே நினைச்சாராம். திருமால் நின்றுட்டு இருந்தாராம். படை காக்கும் வேலை வேணும்னா யார் பதவி போயிடும்? ஏன்னா பிரம்மதேவனே சிறை வைத்த முருகன். அவர் சொன்னாலும் உங்க திருவடி மட்டும் போதுனார். யாரு? வீரபாகு தேவர். திருவடியில் அன்பு போதுன்னு கேட்டார். அது மாதிரி இவர்கள் இதையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க நினைச்ச பஞ்சபூதங்களையும் தாங்கள் நினைத்த வண்ணம் நிலைநாட்ட வல்லவர்கள். நீங்க திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் இருக்கிறார். திருவண்ணாமலை கோயிலில் சித்தர் பேர் என்னது? அங்க ஒரு சித்தர் இருக்கிறார். அந்த சித்தர் நவக்கிரகங்களையும் இடைக்காட்டு சித்தர். நவக்கிரகங்களையும் தன் இஷ்டத்துக்கு செயல்படுத்தி மாற்றம் படைத்தவர்ங்கிறாங்க. யார? இடைக்காட்டு சித்தர். நாங்க கரூருக்கு மாசந்தோறும் போறோம். கரூர் சித்தர் சமாதிக்கு மாதந்தோறும் போறது. இப்ப போயிட்டு வந்தோம். போன மாசம் போனோம் கரூர் தேவர் சமாதிக்கு. சதாசிவ பிரம்மேந்திரா கோயில் எல்லாம் போனோம். கரூர் தேவர் சமாதியில் சாமி கும்பிடும்போது அங்கே ஒரு வயதான ஒரு அர்ச்சகர் இருப்பார், ஒரு சிவாச்சாரி. அவர் சொல்லுவார், பூமாதேவி இந்த பூமியை சமக்குது, எனக்கு கை வலிக்குதுன்னா கரூர் தேவரை கூப்பிட்டு சொல்லுவான், கொஞ்ச நேரம் நீங்க சுமந்த நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்லுவான். அவர் சொல்றார், பூமாதேவிக்கு பூமியை சுமக்க முடியலன்னா யாரை கூப்பிட்டு சொல்லுவான்? கரூர் தேவரை கும்பிட்டு கொஞ்ச நேரம் நீங்க சுமந்துடுங்கன்னு சொல்லுவான். அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். அந்த சித்தர்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். 5 பூதங்களும் அவங்க நினைத்த வண்ணம் ஆட்டி படைப்பார்கள். ஆனாலும் அதிலெல்லாம் அவங்களுக்கு பெரிய பற்றினசியா இருக்காது. அத்தகைய ஆற்றல் உடைத்த பூத கணங்கள் பல கோடியான சிறிய குறுகிய வடிவம். நீங்க பழைய புராண படங்கள்ல பாத்தீங்கன்னா கைலை மலையை சுத்தி குள்ளமா நிறைய பேர் வயிறு பெருசா இருக்கும், நிறைய பேர் நின்று கொண்டு இருப்பாங்க. அவங்கதான் பூத கணங்கள். அந்த தேவாரத்துல பாரிடம்ங்கிற வார்த்தையில வரும். பாரிடம்னா பூதகணங்கள். வடிவம் உள்ள சிவபூத கணங்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடுது ஆடுகிறது உள்ள பரந்த இடங்களை கொண்டு விளங்கும். முனிவர்கள் அஞ்சலி செய்தார்கள். நல்லா கவனிங்க. பூதகணங்கள் பாடின, பூதகணங்கள் ஆடின. அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் சீரியஸான விஷயம் கிடையாது. ஏன்னா இவர்கள் தான் எதனுடைய சிறப்பு அதிகமாக தெரிந்தவர்கள், இறைவனுடைய சிறப்பு அதிகமாக தெரிந்தவர்கள். முனிவர்கள் அஞ்சலி செய்தார்கள், பூதகணங்கள் பாடின ஆடின என்று சொல்றார். பரந்த இடங்களை கொண்டு விளங்கும். மந்திரத்தை படிங்க. நீடுதேவர் நிலைகளும் வேண்டிடின். அவங்க நினைச்சா தேவர்களுடைய பதவியை அடைய முடியும். ஆனா அதை அவர்கள் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லைன்னு அர்த்தம். நாடும் 50 பூதமும் நாட்டுவர். 5 பூதங்களையும் அவங்களால நாட்ட முடியும்னா இயக்க முடியும். கோடி கோடி குறச்சிறு பூதங்கள், கோடிக்கணக்கான பூதங்கள். அதான் ஒவ்வொரு 30 முக்கோடி தேவர்களும் சொல்றாங்க. கோடி கோடி பூதகணங்கள் கைலை மலையில இருக்கு. பாடியாடும் பறப்பது பாங்கலாம். பாடுது ஆடுது, வாழ்த்தி வணங்குவான். ஆடி பாடி அண்ணாமலை போல ஓடி போகும் வினைகள்ங்கிறாரு தேவாரம் சொல்லுது. அண்ணாமலைய ஆடி பாடி தொழுதோம்னா நம்முடைய வினைகள் எல்லாம் போயிருந்தது. அப்போ இந்த பூதங்கள் எல்லாம் பாடி ஆடுது. அவர் ஆடி பாடினார், இவர் பாடி ஆடினார். புரியுதா? பூதங்கள் எல்லாம் ஆடி பாடுதுன்னா என்ன போகும் அர்த்தம்? வினை போகும். நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்களா? வினை போறது சம்பந்தப்பட்டவங்க இந்த 2 பேர் தான், முனிவர்கள் பூதகணங்கள். வேற எல்லாரும் பொதுவான வழிபாட்டுக்காரங்க தான். அந்த கைலை மலைக்கான சிறப்பு வழிபாட்டுக்காரங்க 2 பேர் தான், பூதகணங்கள் முனிவர்கள். அதனாலதான் தனியா வச்சார். முனிவர்கள் அஞ்சலி செய்தார்கள், பூதகணங்கள் பாடின ஆடினன்னு வைத்தார். ஆடிப்பாடின்னு சொன்னார். சரியா? நமக்கு என்ன மாதத்துல இந்த கைலை மலை பேசிட்டு இருக்கிறோம்? இப்ப என்ன மாசம் தமிழுக்கு? புரட்டாசி மாசத்துல நவராத்திரி முடிச்சு நல்ல அழகான நேரத்துல கைலை மலையை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம். நம்முடைய இந்து தர்மத்துல ஒவ்வொரு மாத வழிபாட்டுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப நவராத்திரி காலத்துல வழிபாட்டுல மட்டும்தான் கவனம், வேற பர்ச்சேஸ் கவனம் கிடையாது. அது எவ்வளவு வித்தியாசமா வச்சிருக்காங்க பாருங்க. நவராத்திரியில துணி எடுக்கிறது, ஸ்வீட் செய்யறது அதெல்லாம் கிடையாது பாருங்க.
நவராத்திரியே எதா மட்டும் வச்சு விட்டாங்க, வழிபாடு மட்டும். உடனடியாக எது வருது? தீபாவளி. தீபாவளி வந்தால் இனிப்பு, ஆடைகள், பட்டாசு வெடிக்கிறது, இதெல்லாம் அதுக்கு அடுத்து வச்சாங்க. அதே மாதிரி நீங்கள் பாத்திரங்கள் பர்ச்சேஸுக்கு அதுக்கு ஒரு தை மாசத்தை வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றிலையும் நம்ம பெரியவங்க வரையறுத்து வச்சு இந்த வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறோம். இந்த தீபாவளிங்கிறதுக்கு நான் வேதாந்தம் படிக்கும்போது, வேதம் படிக்கும்போது அல்ல, வேதம் நான் படிக்கலை, உபனிஷத்து படிக்கும்போது அந்த குரு வருடந்தோறும் சொல்லுவாங்க தீபாவளினா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீபாவளி அன்றைக்கு காலையில் என்ன செய்யறோம்? எந்திரிச்ச உடனே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். அதாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம். குளித்த உடனே புத்தாடை கட்டுறோம். நீங்க தீக்கை வாங்கும்போது, தீக்கை வாங்கின பிறகு புது ட்ரெஸ்ஸில் வரணும், அல்லது வாங்க போகும்போது புது ட்ரெஸ்ஸில் வரணும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு தீபாவளி வரும்போதும் உனக்கு ஞானம் பிறந்ததா உணரணும். அந்த வார்த்தைகளெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பழிச்சுது. உனக்கு ஞானம் பிறந்ததாக நீ உணரணும் அப்படிப்பாங்க. புத்தாடை கட்டும்போது என்ன உணர்வு வரணும்? நான் புது மனிதன், எனக்கு என்ன பிறந்து விட்டது? ஞானம் பிறந்து விட்டது. இருட்டு போனா வெளிச்சம் வருங்களா சார்? அதான் ஒளி சார். ஒளி ஆணவமலம் போனா இறைவன் என்ற ஒளி வரணும்ல. எனக்கு அறியாமை நீங்கி ஒளி வந்ததை நான் கொண்டாடுகிறேன். அந்த கொண்டாட்டத்தின் முதல் அடையாளம் புத்தாடை. அந்த கொண்டாட்டத்தின் இரண்டாவது அடையாளம் இனிப்பு. அந்த கொண்டாட்டத்தின் மூன்றாவது அடையாளம் பட்டாசு. பட்டாசு வெடிக்கிறது. புரியுதா? இதுதான் அடிப்படை. நம்மளும் தீபாவளிக்கு பிறகு பாருங்க, தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு வெடிக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு 15 நாளைக்கு வெடிப்பாங்க. எதையும் ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாங்க, நம்மளுடைய பழக்கம். ஆனா இதுக்கு காரணம் வேதம் சொன்ன காரணம் இதுதான். அதை நம்ம யாருடைய கதையாக படிக்கிறோம்? நரகாசுரனுடைய கதையாக, நம்ம நடந்த கதையாக படிக்கிறோம். நமக்கு எல்லாமே நடந்த கதை தான். அந்த கதை நமக்கு அதைத்தான் சொல்லுது. அது பாருங்க, ஒளி வருது, புத்தாடை வருது, இனிப்பு வருது, பட்டாசு வருது. தலையில எண்ணெய் வச்சு ஏன் குடிக்க சொல்றாங்க தெரியுமா? அது நம்ம புதிய மனிதன் வைக்கிறதுக்கான அடையாளம் தான். எது வைக்கிறது? ஒரு சொட்டு எண்ணெயாவது தலைக்கு வைக்க சொல்றோம். ஆனா நாம அதை எப்படி காலப்போக்கில் மாத்திட்டோம்? அதை ஒரு செலவினத்தில் கொண்டு வந்துட்டோம். தீபாவளி செலவுக்கு அதை பட்டாசு வாங்க, அதை வாங்க. கோயம்புத்தூருக்குள்ளெல்லாம் போகவே முடியல. இது ஆடை பர்ச்சேஸ், அது இதெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கு எங்க கோயம்புத்தூர்ல. ஆனால் ஆன்மீக சிந்தனையை நம்ம அதில் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கொண்டு வர மாட்டோம். கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் அது சிறப்பு. புரியுதா? நவராத்திரி எப்படி கொண்டாடணும், தீபாவளி எப்படி கொண்டாடணும், பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு அந்த ஆன்மீக ரீதியாக கொண்டாடணும். இப்போ மாம்பழ திருவிழான்னு கொண்டாடுறாங்க சார். காரைக்காலமையார் கதையை சொல்லு கேளுங்க. சேக்கிழார் சொன்னபடி காரைக்காலமையார் கதையை சொல்லு. எத்தனை பேர் ரெடி அந்த ஊர்ல? அவங்க காரைக்காலமையார் காலத்திலிருந்து மாம்பழத்தை வீசிட்டு இருக்கான், அவ்வளவுதான். என்னுடைய வருத்த நியாயமா தப்பா? அது எல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. நம்ம காரைக்காலமையார் கதையினா என்ன, என்ன நடந்தது, சேக்கிழார் என்ன சொன்னாரு, இப்படி ஒரு வரலாறு ஏன் வந்தது தெரியாது. இப்படியே நம்ம சமயம் நம்ம குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு எதையுமே என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்காமலேயே கதையாகவும் சடங்குகளாகவுமே கொண்டு போயிட்டு அந்த நிலை என்ன செய்யணும்? மாறணும். அந்த நிலை மாறணும். அந்த பூதகணங்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் உள்ள பரந்த இடங்களை கொண்டு விளங்குகிறது அப்படின்னா. அடுத்த மந்திரம் சிவபெருமான். அந்த மந்திரம் படிச்சிட்டீங்களா? நீடு தேவர் படிச்சிட்டீங்களா? அடுத்த மந்திரம் சிவபெருமானின் திருவடிகளை வணங்க சென்ற நான்முகன். யார் கும்பிட போயிருக்கிறார்? பிரம்மதேவர் கும்பிட போயிருக்கிறார் கைலை மலைக்கு. யார? சிவபெருமானை வணங்க போயிருக்கிறார் பிரம்மதேவர். அப்போது அதற்குரிய காலமா இல்லாது அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. பாருங்க, பிரம்மதேவனை வெயிட் பண்ண சொல்றாங்க. சாமி முக்கியமான வேலையா இருக்கிறாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கிறாங்க. யாரை பார்த்து? பிரம்மதேவ. அதுக்கு பிரம்மனை சொல்றதுக்கு முந்தைய யார சொல்லியாச்சு? முனிவர்களை சொல்லியாச்சு. யார சொல்லியாச்சு? பூதகணங்கள். பூதகணங்கள் யாரை விட பெருசு? பெருசு. அதுதான் முன்னால சொன்னாரு. தேவர்கள் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, நினைச்சா பிரம்மதேவன் ஆயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான செய்தி. சேக்கிழார் ஏன் பிரம்மதேவனை கீழே வச்சாரு? திருவாசகத்தில் வருத நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின் அல்லது எடுக்க ஒட்டோம் அப்படின்னு திருவாசகத்தில் இருக்கு. பொச்சுண்ணத்துல வருது. பொச்சுண்ணத்துல
எல்லாரும் தாம்பூலம் ஏந்தி போறாங்க. நான் முன்னால வர்றேன்ட்டு பிரம்மன் வருவார், பெரிய கடவுள் விட்டுருங்க, திருமால் வருவார், விட்டுருங்க. தேவர்கள்லாம் வந்தா நமக்கு பின்னால் வர சொல்லுங்கன்னு பாடுறாரு மாணிக்கவாசர். நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம், நறுமுறு தேவர்னா முணுமுணுத்துக்கிட்டே வருவாங்க. நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்பி பின்னதை எடுக்க ஓட்டம். இந்திரன் வந்தாங்க, சாமி பின்னால போங்க, நாங்கெல்லாம் சிவனடியாருன்னு சொல்லி பின்னால போக சொல்லுங்கிறார் மாணிக்கவாசர். அதேதான் முனிவர்களுக்கு பிறகு பூதகணங்களுக்கு பிறகுதான் யார் வர்றா? பிரம்மனே வர்றார். சிவபெருமானின் திருவடிகளை வணங்கச் சென்ற நான்முகன் அப்போது அதற்குரிய காலமாய் இல்லாது போன காரணத்தால் திரும்பி வந்து நினைச்சு பாருங்க, அவருக்கு நீங்க சிவபெருமானை கும்பிட போயிருக்கிறாரு, அவருக்கு என்ன கொடுக்கல? திருப்பதியில உங்களுக்கு டைம் ஒதுக்கிடுறாங்கல்ல, நீங்க என்ன செய்யறாங்க? தரிசன நேரம்னு உங்களுக்கு காப்பு கட்டி விட்டுறாங்க. இப்ப காப்பு உண்டா இல்லையா? நான் திருப்பதி போயிட்டு வந்திருக்கிறேன், ஆனா வேறு வேலையா போனேன். கோயில் பக்கத்துல தான் வேற ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். தரிசன நேரம் ஒதுக்குற மாதிரி பிரம்மதேவருக்கு தரிசன நேரம் ஒதுக்கி இப்போ சாமி போட முடியாதுன்ட்டாங்க. யார? நீங்க இதுல இருந்து ரிவர்ஸ்ல போனாதான் கைலாயம்னா என்ன, சிவபெருமானா என்ன அப்படின்னு தெரியும். பிரம்மதேவனுக்கே நேரம் ஒதுக்குறாங்கன்னா அப்ப நம்ம கையில போறது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். பிரம்மன் சாதாரண கடவுள் கிடையாது. சிவனோடு ஒப்பிட்டால் சாதாரணமா இருக்கலாம், நம்மோட ஒப்பிட்டா பெரிய கடவுள் அல்ல. அந்த பிரம்மனுக்கே காலத்தை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நம்ம இப்ப கையில போறவங்க எப்படி இருக்கணும்? அதுக்காக தான் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கிறேன். நான் ஒரு நடந்த சம்பவம் சொல்றேன். இதையெல்லாம் ஒரு தேவார வகுப்புல பேசினேன். ஆர்வத்தில் யாராவது கையிலே வாரன்னு சொன்னா கூட்டு போயிடாதீங்க. தமிழ்நாடு முழுவதும் நல்லா போக சொல்லுங்க. ஒரு 5 வருஷம் பழக்குங்க. உடம்பு குழுதுக்கு பழகும். சட்டையை கழுத்தி விடியால 4 மணிக்கு கோயிலுக்கு போயெல்லாம் போக சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நம்ம மாணவர் ஒருத்தர் அவங்களுக்கு இது தெரியல, அவங்க இதை சீரியஸா எடுக்கல. கூட்டுக்கு போனவருக்கும் சீரியஸ் இல்லை, போனவருக்கும் சீரியஸ் இல்லை. நம்ம ஊர்ல ஒரு விபத்து நடந்தது, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாது. நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு விஐபி அவருக்கு இந்த யாத்திரை பழக்கம் இல்லாததுனால, நம்ம ஊர்ல இருந்து இந்த மாதிரி வட இந்திய யாத்திரைக்கு உடம்ப பழக்காததுனால ஒரு விபத்து நடந்தது. அது நீங்க ரிவர்ஸ்ல திரும்பி போய் கேட்டு பாருங்க. ஆனா அதுக்கு 15 நாளைக்கு முன்னே கூப்பிட்டு போனவங்களுக்கு நான் சொன்னேன், இவங்ககிட்ட 1 மணி நேரம் பேசுனதை தேவார வகுப்புல பேசுறேன். திடீர்னு எல்லாரையும் எங்க கூட்டு போக கூடாது, அழைச்சிட்டு செல்லக்கூடாது. அப்போ நமக்கு பொள்ளாச்சியில் சித்தாந்த வகுப்பு இருந்தது. அப்போ கலியகாளியம்மன் கோயில வகுப்பு நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல அந்த மாணவர் மேலேயும் தவறு கிடையாது, போனவர் மேலேயும் தவறு கிடையாது. இது தெரியணுமா முதல்ல? இதை நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அவங்க சீரியஸா எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. அவங்க ஏதோ வாத்தியார அட்வைஸ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அதுல இந்த உண்மை அது பெரிய விபத்தாகவே நடந்தது. ஒருத்தர் போய் உடல் உபாதையாகி அது வேற மாதிரி போய் முடிஞ்சிச்சு. அதனால நீங்க முதல்ல எதை பழக்கணும்? உடம்ப பழக்கணும். உடம்பு இப்போ நீங்க சமீபத்தில் ஏதோ ஒரு மலைக்கோயில், ஒரு பெருமாள் மலைக்கோயில் காட்டினாங்க. எங்க நம்ம கோயம்புத்தூர் சாலையில் என்ன மலை? அந்த இவங்கெல்லாம் வர்றாங்க, அகோரிகள்லாம் வர்றாங்கல்ல கோயில் மலையில, ஏழுமலை வெள்ளியங்கிரி மலைக்கு சமமா ஒரு பெருமாள் கோயில் இப்போ ஃபேமஸ் ஆகுது. வெள்ளியங்கிரிக்கு சமமா ஒரு பெருமாள் கோயில் இப்போ ஃபேமஸ் ஆகிருக்கு. பெருமாள் குடி. அந்த கோயிலுக்கு அறநிலைத்துறையிலிருந்து முதல் விதி என்ன தெரியுமா? சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, இதய பிரச்சனை இருக்கிறவங்க போகக்கூடாது, மற்ற யார் வேணாலும் போகலாம். அப்போ அதை வரையறுக்குது, புரியுதா? வரையறுக்குது. நம்ம ஆர்வத்தில் போறது வேற, யாத்திரையை விட நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என்ன சொல்றீங்க? நம்ம சந்ததிக்கு நம்ம வேணுமல்ல, உண்டா இல்லையா? சந்ததிக்கு நம்ம வேணுமல்ல. யாத்திரைங்கிறது இருந்த இடத்துல இருந்து கூட நம்ம முடியலைன்னா, சாமிகிட்ட முடியல. நம்ம தேர் திருவிழா என்ன சொல்லுது? நம்ம இந்து சமயத்தினுடைய தேர் திருவிழா என்ன சொல்லுது? சாமி நம்மளை பார்க்க வர்றதுதான் தேர் திருவிழா. ஒரு வயதாயிட்டு ஒருத்தர் கோயிலுக்கு வர முடியாதுன்னா சாமி என்ன சொல்றாரு? நீ வீட்டுல இரு, நான் பார்க்கிறேன். அதான் தேர் திருவிழா. ஒரு குழந்தை பார்க்க வர முடியாது, வயதானவங்க வர முடியாது, அவங்களையெல்லாம் யார் போய் பார்க்கிறாங்க? 12. அதே மாதிரி முடிஞ்சு வராதவனையும் பார்க்கிறார். வருவதற்கு 2 வீலர் வசதி, எல்லா வசதி எல்லாம் இருந்து வராதவனையா நீ வரலையா? யார் பார்க்கிறான்? நானே உன்னை பார்க்கிறேன்னு சாமி தேடி பார்க்கிறது தான் என்ன விழா? தேர் திருவிழா. தேர் திருவிழா. அதனால நீங்க இதை காரணம் காட்டி ரொம்ப உடம்பை என்ன செய்யக்கூடாது? வருத்தக்கூடாது. உடம்பை வருத்தவே கூடாது சமய நெறியில. நம்முடைய உடம்பு யாருடைய சொத்து தான்? நம்முடைய உடம்பும் சிவனுடைய சொத்து தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், டெப்போல இருந்து டவுன் பஸ் எடுத்தா
வண்டி எதிரையாவது இடிச்சுட்டுனா அங்கே ஒரு ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க, அதில் எழுதணும் வண்டி இடித்து கண்ணாடி உடைந்து விட்டதுன்னு எழுதணும். அப்போ டெப்போல என்ன சொல்றாங்க, வண்டியை எடுத்த மாதிரியே கொண்டு வந்து விடணும். இந்த வண்டி எங்கே எடுத்துட்டு வந்திருக்குது, கையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்குது. வண்டியை ஒப்படைக்கணும்ல, எடுத்த மாதிரி ஒப்படைக்கணும்ல, வண்டியை நீங்களே டேமேஜ் பண்ணக்கூடாது. பாடி ஆடு சிவபெருமானின் திருவடிகளை வணங்கச் சென்ற நான்முகன் அந்த இறைவனின் தூய பெரிய மலையின் வெண்ணிற பேரொளியிலே கலந்து அதனுடைய அது என்ன தெரியுமா, அன்னப்பறவையில வந்திருக்கிறார். யாரு? அவருக்கு அது வாகனம், அன்னப்பறவையில வந்திருக்கிறார். இவருக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க சிவபெருமானுக்கு பார்க்க முடியாது, சில நாள் வெயிட் பண்ணுங்க, திருப்பதியில் சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் சரி, நம்ம போனதே இப்போ நம்ம ஒரு இடத்துல சாமி கும்பிட முடியலன்னா கார் விட்டுருக்குன்னு தேடவும் இல்லை. இவர் காரை தேடுறாரு, அன்னப்பறவை தேடுறாரு. மலை வெள்ளையா இருந்ததுனால அந்த கைலை மலை வெள்ளை நிறத்துல இவருடைய அன்னப்பறவை எங்க இருக்குன்னு தெரியல யாருக்கு. எவ்வளவு அழகான மந்திரம் பாருங்க. அதனுடன் ஒன்றானதனால் தனது ஊர்தியான அன்னப்பறவை காண இயலாமல் வருந்துவான். அன்னப்பறவை எங்க நிற்குன்னே கண்டுபிடிக்க முடியல யாரால. அவர் எப்படி சிவபெருமான பார்ப்பாரு? புரியுதா? சிவபெருமானை பார்க்கறதுக்கு எங்க போனாரு? அன்னமா மேல போனாரு. அவருடைய அன்னப்பறவை எங்க நிற்குன்னே அவருக்கு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இவர் எப்படி கையில போய் சிவபெருமானை என்னைக்கு பார்த்து அப்படின்னு சைவம் ஒரு உட்கருத்தை வைக்கிறது. பூதகணங்கள் ஆடுது பாடுது, முனிவர்கள் அஞ்சலி செய்கிறார்கள். அந்த பாயிண்ட் மட்டும் விட்டுறாங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுறலாம், தப்பு கிடையாது. அஞ்சலி செய்கிறார்கள். பிரம்மதேவன் போய் பார்க்க முடியல, மறந்துடாதீங்க. கைலை மலையிலேயே பார்க்க முடியல, பிறகு இந்த முடி பார்க்க, அடிமுடி பார்க்கறது இருக்கட்டுது, எதையே பார்க்க முடியல. கைலை மலையில போயே பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா அவருடைய வாகனத்தையே காணல. எதுல கலந்து போச்சு? கைலை மலையின் வெண்ணிறத்தில் கலந்து விட்டதுங்கிறார். என்ன எவ்வளவு பெரிய விஷயம். நாயகன் கடல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அலாமை. பாருங்க, அவருக்கு வணங்குவதற்குரிய நேரம் ஒதுக்கல. சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கட்டாங்க. யார? பிரம்மதேவர். அது பார்த்தீங்களா, சைவத்துல யாருக்குதான் முன்னுரிமை? அடியார்களுக்கு தான் முன்னுரிமை. அலாமையின் மீண்டவன். சரி, நம்ம எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறத போலான்னு திரும்பி வந்துட்டாரு. தூய மால்வரை சோதியில் அந்த மலையினுடைய வெண்ணிற ஒளியில மூழ்கி ஒன்றாய அன்னமும் காணாது அயக்குமார். அன்னப்பறவையே அவர் தேட ஆரம்பிச்சிட்டார். இதை நாம கொஞ்சம் நீட்டிக்கிடணும். அவர் அன்னப்பறவையே அவரால் கண்டுபிடிக்க முடியல. இவர் அன்னப்பறவையா போய் என்னைக்கு முடிகான ஒண்ணு. ரெண்டு, கைலை மலையில் இருக்கிற சிவபெருமானையே பார்க்க முடியல. வேற எங்க இவர் ஜோதியில இறைவனை பார்க்க போறாரு? இந்த கேள்விகள் எல்லாம் அதற்குள் இருக்கிறது. சேக்கிழார் அதுல வச்ச செய்தி என்ன தெரியுமா? அந்த முனிவர்களும் பூதகணங்களும் யாரை விஞ்சியவர்கள்? இந்த படைப்பு கடவுளையும் விஞ்சியவர்கள்ங்கிறது செய்தி. அதுதான் இதுல சொன்னார் முக்கிய செய்தியா. நம்ம திருவாசகத்துக்கு போலாம், திருவாசக பாட பகுதிக்கு போலாம். சோமு சார் வந்த பிறகுதான் ஞாபகம் வருது திருவாசகம்.